கொடுத்தாங்க? அந்த அசைன்மென்ட்டடா, மறந்துட்டியா? ஆமா பாத்தியா, எனக்கு என்ன கொடுத்தாங்கன்னு தெரியலடா. நான் இப்பதான் போய் ஏ செக்ஷன்ல கவிதாட்ட வாங்கிட்டு வந்தேன்டா. எங்க அக்காட்ட கொடுத்து எழுத வைக்க போறேன். உனக்கு மட்டும் எப்படி இல்ல, கவிதா, அனிதா, சுனிதான்னு யாராவது ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணிடுறாங்க. எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுக்க சொல்லல. ஏன், உனக்கு தான் உங்க தங்கச்சி இருக்கு. அவ எழுதி தர மாட்டாடா. அப்போ நீ எழுது. சரி, அத போட்டோ எடுத்தா நான் உனக்கு வைக்கிறேன். இவள்ட்ட இப்ப எப்படி கொடுத்து எழுத வைக்கிறது? ஓ, அப்படியா? ஓஹோ, இரு இப்ப கேக்குறேன். ஷாபி, என்ன காரியம் செஞ்சு வச்சிருக்க? நான் என்ன பண்ணல? ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? நீ எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்க? நினைச்சாலே ச்சீ. என்னன்னு சொல்லல. என்னன்னு சொல்லவா? அம்மாவை கூப்பிட்டா அவ்வளவுதான். அம்மா என்ன பண்ணுனே தெரியாது. ஆமா, இது என்னது? பன்னீர் சாண்ட்விச்ல. பன்னீர் சாண்ட்விச்சா? இது எப்படி இருக்குன்னு கூட தெரியாதே. எச்சி வேற ஊறுதே. இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு எப்படி உன்னால நிம்மதியா சாப்பிட தோணுதோ? எனக்கு வேணாம். இப்போ எடுத்து சாப்பிட்டா சந்தேகப்படுவா. அசைன்மென்ட் வேற நிறைய இருக்கு. எழுதலாம்னா இந்த டென்ஷன்னாலே எழுத மனசு இல்ல. அண்ணே, நான் எழுதி தரேன், கொடுனே. போன்ல இருக்கு பாரு, எழுதி கொடு. A4 ஷீட்ல ஃப்ரண்ட் ஷீட் உனக்கு எப்படி டிசைன் பண்ணுவே அப்படி பண்ணு. சரிண்ணே, எழுதி தரேன். ஆச்சரியமா இருக்கு. எழுதி தரேன் அண்ணேன்னு சொல்றா. நடக்கட்டும் நடக்கட்டும். நான் உள்ள போயிட்டு வரதுக்குள்ள எழுதி வை. அம்மா, என்னல? மத்தியானத்துக்கு சாப்பாடு என்னது? சோறுதான். எனக்கு தெரியும். சோறு தவிர வேற என்ன செஞ்சு தருவே எனக்கு? என்ன குழம்புன்னு கேட்டேன். பருப்பு கடைஞ்ச ரசம். என்னது? என்ன ஒரு மாதிரி அலறிட்டு இருக்க? எம்மா, எனக்கு மட்டும் பருப்பு சாம்பார் ரசம்னு எப்பவுமே இதே செஞ்சு தர. அவளுக்கு மட்டும் பன்னீர் சாண்ட்விச் நூடுல்ஸ்னு விதவிதமா செஞ்சு தர. அது நான் செஞ்சு தரலல. அவளே இந்த போன்ல ஏதோ ஊட்டு பொண்ணு அதை பார்த்து செஞ்சுக்கிட்டா. என்னதான் அவ செஞ்சாலும் அண்ணனுக்கு மட்டும் செஞ்சு கொடுன்னு சொல்லலாமா? நீ என்னைக்காவது அண்ணன் மாதிரி நடந்திருக்கியா? எப்ப பார்த்தாலும் இதே சொல்லுங்க. விடுல, அவ வீட்ல இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிடட்டும். ஒரு இடத்துக்கு போற பிள்ளல. ஏம்மா, போற இடத்துல சோறு போட மாட்டாங்களா? இப்ப என்ன வேணும்ல உனக்கு? ஏன்டா லீவ் விடுறாங்களோ, தொல்லையா இருக்கு. போ, வீட்ல உளுந்து கடுகில வாங்கிட்டு வா. இதுக்கு மட்டும் தான் வேணும். எம்மா, நான் ஒரு சாண்ட்விச் கேட்டதுக்கு இப்ப கோவப்படுற. மாமியார் வீட்டுக்கு போற பிள்ளை நீ எல்லாம் அவளுக்கு தான் செய்யற. என்ன யோசிச்சு பாத்தியாமா? 20 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் இந்த குடும்பத்துக்கோஸ்கரம் உழைக்கணும். வேலை வேலைன்னு நாடு நாடா உழைக்கணும். ஆனா அவ வீட்ல இருந்து அவ இஷ்டப்பட்டதை செஞ்சு சாப்பிடலாம். ஏன்டா நீ ஃப்ரெண்டுங்களோட வெளியில போகும்போது வேணுங்கிறத வாங்கி திங்கலாம்ல. ஆனா அவ அப்படியா? வீட்ல கிடைக்கிறத தானே திங்கணும். எம்மா, உதாரணத்துக்கு நம்ம அப்பாவை எடுத்துக்கம்மா. நம்மள எல்லா ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் விதவிதமா வாங்கி கொடுத்து அவர் மட்டும் ஒரு டீ குடிப்பாரு. இதெல்லாம் யாருக்காகன்னு கேளுமா. கேட்க மாட்டியோ? சரி, நானே சொல்றேன். எல்லாம் நமக்காகம்மா. எல்லாம் நம்ம குடும்பத்துக்காகம்மா. நாளைக்கு நானும் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் வெளியே கூப்பிட்டு போகும்போது பொண்டாட்டி பிள்ளைலாமா வெளிய கூப்பிட்டு போகுவியா? அம்மா, இவ்ளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் காதுல விழல. பொண்டாட்டி பிள்ளைன்னு சொன்னது மட்டும் கேட்டுச்சா? எம்மா, ஏம்மா? அப்பா ஒரு டீயோட நிறுத்திடுறாங்க. பிள்ளைகளுக்கோஸ்கரம் வாழ்றாங்கன்னு தெரியுதுல. அப்போ இப்படி கஷ்டப்படுறாரு அப்பா, நம்மளுக்கோஸ்கரம் நல்லா படிப்போம், பொறுப்பா இருப்போம். ஒரு நாளாவது நடந்திருக்கியால? அண்ணே, அப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறதே மறந்துட்டேனே. என்ன? எழுதி முடிச்சிட்டேனே. போ, வரேன். சீ, போனா போகுதுன்னு விட்டு வச்சிருக்கேன். ஏல அந்த பிள்ளை உம்முன்னு போகுது, அடிக்கவா செஞ்ச? இல்லம்மா, அது ஒரு கதை, நான் அப்புறம் சொல்றேன். என்ன எழுதிட்டேனே. அத அங்க வச்சிட்டு போய் தண்ணி ஊத்திட்டு வா. என்ன? எழுதிட்டேன் தான் சொல்றேன்னு சொன்னலனே. சொன்னேன். அதுக்கு நானே அத கஷ்டப்பட்டு மறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். போ. எதுமே செய்யலல. எதுமே செய்யாம அப்புறம் எதுக்கு பயப்படுற? போ, தண்ணி எடுத்துட்டு வா. அம்மாட்ட சொல்லவா? அம்மாட்ட சொல்லாதனே, ப்ளீஸ். தண்ணி எடுத்துட்டு வரேன். அசைன்மென்ட் முடிஞ்சு. சாகருக்கு ஃபோன் போடுவோம். ஹலோ சாகர். ஹலோ, சொல்லல. அசைன்மென்ட் எழுதி முடிச்சிட்டேன். வேற ஏதாவது இருக்கா எழுத? எழுதி முடிச்சிட்டியா? இவ்ளோ சீக்கிரம் எப்படில எழுதுன? என் தங்கச்சி தான் எழுதுனா. ஏன் தங்கச்சியா எழுதி தர மாட்டான்னு சொன்ன?